யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இத மாலவழியில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சொல்லுகிற அல்லவென்றால் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய கிருபையை நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அளவில்லாமல் ஆண்டவர் கொடுப்பார் என்று நாம் வாசித்தோம். அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் நீங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபையை கொடுக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ அதிகமான கிருபையை கொடுக்கிறாரே, யாருக்கு கொடுக்கிறார்? தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார். எப்பொழுதும் உங்களுக்குள்ளே அந்த தாழ்மையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு உயர்வு மேன்மையை பெற்றிருந்தாலும், எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், என்ன விதமான உயர்வு உங்களுக்கு இருந்தாலும், எப்பொழுதும் நீங்கள் தாழ்மையாய் இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். அந்த தாழ்மையை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தை நீங்கள் தாழ்மையாய் இருக்கிறீர்களா என்பதை வெளிப்படும். எல்லா நேரமும் நீங்கள் தாழ்மையாய் இருந்துவிட்டு ஏதோ ஒரு நேரம் நீங்கள் ஒருவேளை கோபப்பட்டோ அல்லவென்றால் வேகப்பட்டோ நீங்கள் பொறுமை இழந்து பேசி விடுவீர்களே, ஆனால் இவ்வளவு காலம் நீங்கள் பெற்ற அந்த கிருபை உங்களை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு தூரமாய் போக ஆரம்பிக்கும். தாழ்மையா இருக்கும் பொழுதுதான் கிருபை கொடுப்பேன்றாரு. தாழ்மையா இல்லைன்னா கிருபை கிடைக்காது. அப்ப உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கிற காரியங்கள், ஒருவரை பார்க்கும் பொழுது நீங்கள் எப்படி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறீர்கள், அல்லவென்றால் அவர்கள் எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்கள், எல்லாவற்றையும் பொறுத்துதான் இந்த தாழ்மை உங்களிடத்துல இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் நமக்கு தாழ்மையை நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவானவரே தாழ்மையா இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரே, அவரும் தாழ்மையா இருந்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். புரியுதா? இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்கிற, நமக்கு போதிக்கிற இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார்? அவர் எப்படி வாழ்ந்தார் என்று சொல்லுகிறார். மரண பரியந்தும் தன்னை தாழ்த்தினார். அதாவது தாழ்மை என்பது இப்பொழுது நீங்க கேட்கிற இந்த நேரம் அல்ல, அல்லவென்றால் இந்த 2-3 நாட்கள் அல்ல, அன்றுள்ள இந்த பிப்ரவரி மாசம் முழுசும் அல்ல, கடைசி மூச்சு வரையிலும் நீங்கள் தாழ்மையா இருக்க வேண்டும். எந்த இடத்திலேயும் நீங்கள் பதறி பேசக்கூடாது. எந்த இடத்திலேயும் நீங்கள் தாழ்மையை இழந்து விடுகிற வார்த்தை உங்களுக்குள்ளே வரக்கூடாது. தாழ்மையா இருக்க வேண்டும். நீ பேசுறிய, அதனால நானும் பேசுவேன், அது தாழ்மையை குறிக்காது. அவங்க கிருபையை இழந்திருக்கிறாங்க, பேசுறாங்க. நீ கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற நீ தாழ்மையாக பதில் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான்
நம்ம இயேசுவானவரை குறித்து பார்க்கிறோம். இவ்வளவு பேசுறாங்களே, உண்மையில் இவ்வளவு குற்றம் சொல்லுகிறார்களே, நீ பதிலே பேச மாட்டேங்கிறியே. உன்னை நான் சிலுவிலே அறைந்து உன்னை சாகடிக்க கூட எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. நான் உன்னை தண்டிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. அப்ப ஆண்டவர் அப்ப மட்டும்தான் வாயை திறந்து அது கூட தாழ்மையா சொல்றாரு, மேல இருந்து உத்தரவு வரலன்னா நீ என் மேல கை போட முடியாது. இது அதிகாரம் உள்ள வார்த்தை இல்ல, கோபப்பட்டு பேசுற வார்த்தை இல்ல. அப்ப கூட ஆண்டவர் என்ன சொன்னாரு? மேல இருந்து உத்தரவு வரலாம், நீ என்ன தொட முடியாதுன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு போகிற வரையிலும் அவர் தாழ்மையா இருந்தார். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் தாழ்மையா இருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணி போயிங்களேன். இல்லைன்னா நீங்க தாழ்மையா இருக்க பழகி கொள்ளுங்க. அப்பொழுதுதான் தேவனுடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கிருபை வேணும், கிருபை வேணும். பவுலை பார்த்து ஆண்டவர்கிட்ட பவுல் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரா? பவுலை பார்த்து, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். அப்ப கிருபை, பவுல் ஆண்டவருடைய கிருபை அதிகமாய் பெற்றுக்கொண்டவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இதை வந்திருக்கிற நீங்கள் கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு சின்ன ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள தாழ்மை என்கிற அந்த குணம் உங்களுக்குள்ளே வர வேண்டும். தாழ்மையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நீதிமொழிகள் 3:34 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். யாருக்கு கிருபை? சாலமோன் ஞானி எழுதுகிறார், யாருக்கு கிருபை தருவார்? தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கிருபையை தருவார். இந்த காலவெளியில வந்திருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள், அதை அணிகலன்களாக அணிந்து கொள்ளுங்கள். தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக் கொள்ள முடியும். நாம் தாவீதை குறித்து வாசிக்கிறோம். ஆண்டவர் சாமுவேல் இடத்துல சொல்லுகிறார், நீ ஈசாயின் வீட்டுக்கு போய் அங்கே நான் காண்பிக்கிற ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். அங்கே 7 பேர் வந்து விட்டார். மூத்தவன் முதல் 7வது நபர் வரை வருகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் உடம்ப பார்க்காத, இவன் சரீரத்தை பார்க்காத, இவன் மேனியை பார்க்காத, இவன் முகத்தை பார்க்காத, இவன் உயரத்தை பார்க்காத, இவன் மாட்டம் சாட்டத்தை பார்க்காத, இவன் இல்ல, இவன் இல்ல, இவன் இல்ல. சாமுவேல் கேட்கிறார் ஈசாயிட்ட, வேற யாரும் இருக்காங்களா உனக்கு பிள்ளைங்க? ஆமா, யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. ஒருத்தன் இருக்கான். எங்க இருக்கான்? அவன் காட்டுல ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் அவனை கூப்பிடு, நான் அவன் வரும் மட்டும் நான் சாப்பிடாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறதிலிருந்து தாவீதை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவனை பார்த்ததும் சாமுவேலிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இவன்தான், இவனை அபிஷேகம் பண்ணு. அப்ப 7 பேருக்கு இல்லாத கிருபை தாவீதினிடத்தில் இருந்தது. நீங்க ஒரு தகப்பன் பிள்ளைகளாக ஒரு வீட்டில் இருக்கலாம், நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லவென்றால் இந்த சபையில இயேசு சாமியின் பிள்ளைகளாக இந்த சபையில நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். உங்களுக்கு கிருபை இருக்கிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் உங்களை தாழ்த்தும் பொழுது தாவீதை தேவன் உயர்த்தினது போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்ப கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு படிப்பு தேவை கிடையாது. நான்
8 டிகிரி படிச்சேன், 10 டிகிரி படிச்சேன் கிடைக்காது. என் பெரிய சொத்து ஆஸ்தி உள்ளவன் நான் கிடைக்காது. நான் ரொம்ப அழகு மேனியா இருக்கிறவள் கிடைக்காது. தாழ்மை இருந்தால் போதும் கிடைக்கும். மாணவர்கள் வந்திருக்கிறவங்க, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமா? தாழ்மையாய் நான் இனி முதற்கொண்டு இருப்பேன் என்று நீங்கள் சொல்லுவது தேவன் உங்களை அவருடைய கிருபையினாலே நடத்துவார். உங்களோடு கூட பேசுகிறவர்களுக்கு மத்தியில, உங்களோடு வேலை செய்கிறவர்களுக்கு மத்தியில, உங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை தாவீதை போல உயர்த்த வேண்டுமையானால் உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் தாழ்மை வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாழ்மையா இருக்கிறவர்களை தான் கர்த்தர் ஆண்டவர் கிருபையை தருவேன் என்று வாக்குப்படுகிறார். இங்கே நாம் வாசிக்கிறோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள இந்த நிமிஷத்திலிருந்து நாம் தாழ்மை உள்ளவர்களாக மாறுவோம். தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்தப்படி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபையை அளிக்கிறார். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணுமா? ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும் சொல்லும் பொழுது நாம் இன்னொரு வசனத்தை கூட நான் சொல்லிட்டு அந்த வசனத்துக்கு நேராக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபேசியர் 5:21. தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படி. கவனத்துடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்ய வேண்டும்? பெருமையா இருக்கக்கூடாது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார். தாழ்மையா இருக்க வேண்டும், தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மையா இருந்து பாருங்க, ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சீக்கிரமா 1-2 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எடுத்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் மேல போவாதுக்கு காரணம் என்ன? மேல போல நீ உன்னை தாழ்த்தாமல் இருப்பதுதான் அதான் காரணம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். யாரெல்லாம் தன்னை தாழ்த்துகிறீர்களோ, கவனிச்சுங்க, ஜபத்துல இல்லாத ஒரு மகிமை எங்கேயும் நீ வாங்கிக்க முடியாது. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். நீங்க ஜெபம் பண்றது இல்லை, நீங்க ஜெபம் பண்ணுங்க, வேலை நடக்கும். யாருக்கெல்லாம் கிருபை வேணும்? தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார், ஆண்டவர் உங்களுக்கு உயர்வை தருவார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும். பெருமையா இருக்கிறான்ல, அகந்தையா இருப்பான். அவன் பார்வையே ஒரு வித்தியாசமா இருக்கும். அவன் பார்க்கிற பார்வையே பெருமை தெரியும், அவனுடைய நடையிலே பெருமை இருக்கும். அவனை பார்க்கும் பொழுதே நம்ம அவன் பெருமையா இருக்கிறானா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். பெருமை உள்ளவர்கள் தாழ்த்தப்படுவார்கள். அகந்தை. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். கனமடைவான் என்னன்னா,
உங்க குடும்பத்துல, உங்க உறவுகளின் மத்தியில கர்த்தர் நீங்கள் உங்களை தாழ்த்துகிறவர்களாக காண்பிக்கும் பொழுது, தாழ்மையா இருக்கும் பொழுது, அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் உங்களை மரியாதைக்குரிய ஒரு குடும்பமாக, மனுஷர்களாக உங்களை வைப்பார். உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற மாதிரி ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். அந்த கனம் எங்கே இருந்து வருகிறது? அந்த ஹானர், அந்த மரியாதை எங்கே இருந்து வருது? நீங்க உங்களை தாழ்த்துகிறதுனாலே வருகிறது. நீங்க உங்களை தாழ்த்தி பாருங்க. நீங்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை தருவார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது உங்களுக்கு உயர்வை தருவார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்தும் பொழுது நீங்கள் கனமான பாத்திரங்களாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் இத மாலவிடல் வந்திருக்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் கிருபையையும் உயர்வையும் மேன்மையை கனத்தையும் தருவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.